ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பெங்களூர் ஸ்டைல் நீர் தோசை ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, நீங்கள் மாவை அரைச்சி புளிக்க வச்சு அதுக்கு ஒரு 8 மணி நேரம் புளிச்சு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு பண்ணணும், தோசை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இட்லி ரைஸ் பார்த்திங்கன்னா 4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் தோசை ரைஸ்க்கு தனியாக கிடச்சதுன்னா நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இது மொதல் நாள் நைட்டு ஊற வச்சிடணும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. காலையில் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறி இருக்கும். உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க பொதுவாகவே. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அரை மூடி தேங்காய் தேங்காய் மாதிரி கீறி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் அந்த ப்ரௌன் கலர் பாட்டை நான் எடுத்துட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன் இதை எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் கலர் பாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தோசையில் பிளாக்காக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா அரையணும். நெருப்பாக இருக்கக்கூடாது. அப்போ தான் தோசை நல்லா வரும். நெருப்பாக இருந்துச்சுன்னா அங்கங்கே உங்களுக்கு இழுத்துக்கிறோம். தோசை பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சமாக முதல்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கணும். தண்ணி கூட போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீர் தோசைங்கிறதுனால தண்ணி மாவே பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். ஸோ தண்ணி கூட போயிடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நீங்கள் தண்ணியாக அரைச்சிடாமல் இந்த திக்னஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் தோசை பொதுவாகவே தோசை மாவு என்ன திக்னஸில் இருக்குமோ அதோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம நீர் தோசை பொதுவாகவே நிறைய பேருக்கு கரெக்டாக வராது. நீர் தோசை பிரிஞ்சு வரதுன்னு சொல்லி 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு விட்டுடுவாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸு. அடிக்கடி ஊற்றி பழகினவங்களுக்கு இது தேவைப்படாது. ஆக்சுவலாக அது சேர்க்குறது தான் பெட்டர். எப்போ ஊற்றினாலும் யார் ஊற்றினாலும் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை கரைச்சிட்டேன். இப்போ இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறேன். அரிசி மாவு நீங்கள் இடியாப்ப மாவு இல்லை ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அரிசி மாவு தான். அது நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதாவது 4 கப் ரைஸ் ஊற வச்சு அரைச்சதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது சேர்க்கவே கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நீங்கள் அதை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடணும். ஊற்றும்போது திப்பியாக இருக்கவே கூடாது. நீங்கள் இதை விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம். உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா விஸ்க் வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ அந்த விஸ்க் வச்சு நான் நல்லா கலந்து விட்டுடுறேன் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இருக்கும். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலர் தோசையை விட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலர் தோசை பொதுவாக 5 சாப்பிட்றாங்கன்னா இது 3 தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட ஒரு சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லை காரம் இல்லாத சாம்பார்லாம் நல்லா இருக்காது. காரமான சட்னி தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆயிலில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இது கூட நான் 7 வரமிளகா போடுறேன். 7 வரமிளகா போடுறேன். இந்த வரமிளகா பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 2 இன்ச்சுக்கு இஞ்சி நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி அந்த ஃப்ளேவர் இந்த தோசைக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் இஞ்சி சேர்க்குறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்ற போகிறோம். இந்த தோசைக்கு கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். கல் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிரும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் காயாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி பக்குவத்தில் நீங்கள் ஊற்றணும். ரெகுலர் தோசை மாதிரி ஊற்றி நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணி லேஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா அந்த தோசையில் ஃபுல்லாக வந்துடும், கோட்டிங் மாதிரி வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் இந்த தோசையை அப்படியே வச்சுருங்க. அந்த ஹீட் மாற்றாதீங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எடுக்கும்போது அந்த சைடில் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கும் பாருங்கள். அந்த இதை எந்த சைடு எடுத்துகிட்டு வருதோ அந்த சைடு ஃபஸ்ட்டு திருப்புங்க. பாருங்கள், நீட்டாக திருப்பியாச்சு. நீங்கள் அவசரமாக திருப்புனீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வராது. கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இதுதான் நீர் தோசையோட ஷேப்பு. ரெஸ்டாரண்ட்டில் வைக்கும்போதே இந்த ஷேப்பில் தான் எடுத்து வைப்பாங்க. இப்போ சூப்பரான நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.